வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உருளைக்கிழங்கு கூனிப்பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கியது, கூனிப்பொடி 2 ஸ்பூன். இது கூனிப்பொடினா என்னன்னு கேட்காதீங்க, இது இறால் பொடி தான். சின்ன 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 இறாலை வந்து பொடி செஞ்சு மசாலா போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 5 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து தேவையான பொருட்கள்லாம் கடுகு சொல்ல மறந்துட்டேன், போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை நச்சு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் போடலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கோ. நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். உருளைக்கிழங்கு நல்லாவே மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா கூனிப்பொடி, இறால் பொடி, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா முருக விடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா முருக விடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கூனிப்பொடி மாஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மல்லித்தலையை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிட வேண்டியதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.